காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்கள் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது, மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்திருக்கிறாங்க, இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல, எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும். அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரியில். 10 மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்புவதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம். பிரச்சனை உருவாக்கியது திமுக. மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம். அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க. இந்த முறையும் அது நடக்கும். சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட். ஒரு மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும். தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறு நம்ம சொல்ல முடியாது. சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் தி சீஃப் மினிஸ்டர். 2 முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறார். 2 முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் 6, 2023 அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் ஆதிகேசவன். அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. அது தெல்ல தெளிவா தெரியுது, வெட்ட வெளிச்சமா தெரியுது. எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க? நீங்க ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது, யாரு கொடுக்கறாங்க, இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னா? இல்ல ஆளுங்கட்சிக்காரங்க கையில கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்ல ஆளுங்கட்சிக்காரங்க ₹1 வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா? அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால், அரசு நேர்மையா இருந்தா தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. பாருங்க, நல்லபடியா கோயில் நடத்துறோம். இந்த பாஜக சும்மா சொல்றாங்க. நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்க தணிக்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லணும். 2 முறை அந்த துறையினுடைய உயர் அதிகாரி செயலாளரை பார்க்கறாங்க, 2 முறை தலைமைச் செயலாளரை பார்க்கறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கின்றோம்.